ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி கொத்தவரங்காயை வச்சு ஈஸியான ஹெல்த்தியான பொரியல் தான். இந்த ரெசிபிக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அதோட தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு நல்ல பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கொதி வரும்போது கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காயை சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணுங்க. மேலே வர அந்த அழுக்கு எல்லாத்தையும் கரண்டி வச்சு நீக்கிடுங்க. கையால் அமுக்கி பாருங்க. நல்லா வெந்ததும் தண்ணியிலேருந்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது அது கூடவே 4 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் வேக வச்சிருந்த கொத்தவரங்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு குக் பண்ணுங்க. 1 கப் அளவு துருவன தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.